நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சிவையா, என்னம்மா? எனக்காக ஒரு சின்ன உதவி செய்ய முடியுமா? அந்த குடிகாரன் பீர்சா பீலா கிருஷ்ணனை கூப்பிட்டு வரணும். அதானம்மா? அது எப்படி உனக்கு தெரியும்? 20 வருஷமா உங்களுக்கு அவனுக்கு நான் தானம்மா முறவாசை பண்றேன். நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்கம்மா. அவன் எந்த கடையில இருந்தாலும் கூப்பிட்டு வரேன். அது வரைக்கும் நீங்க பொறுத்துக்கங்க. அறிவு இருக்கடா உனக்கு? நான் தான் உனக்கு சரக்கோட சைடிஷ் வாங்கி தரேன்ல. சைடிஷ் தீர்ந்தோன்னா பக்கத்தில் இருக்கிற ஊரை ஏன்டா தொட்டு நக்கிறேன்? உனக்கு எனக்கு என்னடா சம்பந்தம்? டேய், எப்போவோ தண்ணி அடிக்க மிக்ஸ் பண்ணுறதுக்காக உங்ககிட்ட ஒரு பாக்கெட் வாங்கினேன். அதுக்காக காலம் முழுக்கலையும் கண்ணீர் விட வச்சுட்டேடா. உருட்டி போட்டா போண்டா, அதையே உத்து பார்த்தா காண்டா. இந்த மாதிரி அட்டுத்தனமான கவிதைகள்லாம் உன்னை தவிர யாரா எழுதுவா? நீ கவிஞன்றா. வீட்டுக்கு வாடா. டேய், உனக்கு எனக்கு என்ன சம்பந்தம் தானே கேட்டேன். இப்ப கூட உன் பொண்ணு எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிரு, நம்ம சம்பந்தம் வச்சுக்கலாம். டேய், வயசானாலும் உன் அட்டு புத்தி ஒன்று விட்டு போகல. வாட. வீட்டுக்கு வந்தா எனக்கு சாப்பாடு போடுவியா? நீ நீ எங்க போடுவ? நாய் தட்டில் எடுத்து வைப்ப. அப்புறம் நான் நாயோட சண்டை போட்டு தானே அதை சாப்பிடுவேன். பரவாயில்ல, ஒரு நிமிஷம் இரு. வாடா, நீ விருப்பப்படியே சாப்பிடு. வாடா. ஐயா, நீங்க தான் பீர்சா பீலா கிருஷ்ணன்களா? இல்ல, அவர் ஃப்ரெண்டு விஸ்கி விச்சு. ஆமா, இந்த குடிகாரன் எதுக்கு இங்க போட்டிருக்கீங்க? இவனை தூக்கி வெளியில போட வேண்டியதானே? ஆமா, உங்க ஃப்ரெண்டு பீலா கிருஷ்ணன் எங்கயா? இந்த விருதாது இவரா அவரு? யோ, இங்க ஒருத்தர் தானே இருக்காரு. இவரு அவருன்னு கேட்ட என்ன அர்த்தம்? இல்ல, இவர் தூக்கி உள்ள போட்டிருக்கலாமே, வெளியில போட்டிருக்கீங்களேன்னு கேட்டேன். உள்ள போட்டா வாந்தி எடுத்தா எவையா கிளீன் பண்றது? ஏற்கனவே 70 பெட்ஷீட் காயுது. மண்டை காயுது எனக்கு. ஆமா, ஏன் இப்படி குடிகாரன் ஆயிட்டாரு இப்ப? யோ, இப்ப மட்டும் குடியாரு. இதுக்கு முன்னாடி சாமியாரா இருந்தாரு. பிறந்தவன் குடிச்சுதான் இருக்காரு. மாதிரின்னு ஒரு அட்டு பார்ட்டியை லவ் பண்ணி செட் பண்ணி ஏமாத்த பார்த்தாரு. அதுல மிஸ் ஆயிட்டாரு. அதுல இருந்து ஓவரா குடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஐயா, நான் மாதிரி வீட்டு வேலைக்காரையா. அந்த மாதிரி தான் இவர் கூப்பிட்டு வர சொன்னாங்க. தண்ணி அடிக்க கம்பெனிங்க இல்ல, அவர் பொண்ணு சைலஜாவுக்கு கூத்து கத்து கொடுக்கறதுக்கு. யோ, இந்த ஆள் ரொம்ப மோசமானவையா. ஒரு மாதிரியே. அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. சைலஜாவும் அட்டு பார்ட்டி தான். என்ன அது? மங்கிக்குள்ள போட்ட மாதிரி இருக்கு. எதுக்கு இப்போ கதவை தட்டு கீழே உட்கார்ந்த? மரியாதை ஐயா. என்னத்த மரியாதை? மங்கிக்குள்ள போட்ட உடனே உன் சாட்டெல்லாம் அதே மாதிரி இருக்கு. சரி, அது போட்டோம். இந்த இது கிடைக்குமா? குட்டி ஐயா. புட்டியா? சரக்கு அம்மா குடிக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க ஐயா. அம்மா தயா ஏலம் போட்டு கடையை திறக்கிறதுக்கு ஆர்டரே கொடுத்தாங்க. அந்த அம்மா இல்லையா, நம்ம அம்மா ஐயா. சரி, இந்த நீ போய் ஒயின் ஷாப்புக்கு வாங்கிட்டு வந்துடுறியா? நான் மங்கி மாதிரி போய் ஒயின் ஷாப்ல சரக்கு வாங்கினேன்னா தாவி தாவி போட்டு உடச்சிருவேன் ஐயா. என்னத்த போய் அப்ப நானே போறேன். வேண்டாம் ஐயா, சின்னம்மா வர நேரம் ஐயா. என்னையா அம்மா சின்னம்மான்னு பயமுறுத்திட்டு இருக்கியா நீ? நான் போறேன். வேண்டாம் ஐயா, அம்மா வர நேரம். நீங்க உள்ள போங்க ஐயா. கையெல்லாம் நடுங்கயா. டான்ஸ் எப்படி கத்து கொடுக்குறது? சரி, போங்க. அம்மா, என்னையா உங்களுக்கு கூத்து கிளாஸ் ஏற்பாடு பண்ணிருக்குமா? எதுக்குயா? நீங்க நல்லா ஆடலன்னு அம்மா சொன்னாங்கம்மா. ஆமா, அன்னைக்கு குடிச்சிட்டு குணாவோட சரியா ஆடல, அத சொல்லிருப்பாங்க. உங்க ரவுசு பவுஸ் எல்லாம் எனக்கு தெரியுமா. உங்களுக்கு பீர்சா பீலா கிருஷ்ணனை மாஸ்டரா போட்டிருக்காங்கம்மா. அந்த ஆளா? அவன் சரியான குடிகாரனாச்சே. குடியாரன் தானம்மா ஆடுவான். அவங்க கூட சேர்ந்து நீங்களும் ஆடுங்கம்மா. மாஸ்டர், கண்ணக்கு திருப்பது. மாஸ்டர்னு சொன்னோன்னா எனக்கு குங்ஃபு மாஸ்டர் ஞாபகம் வந்துச்சு. சரி, இன்னைக்கு நம்ம கூத்த ஆரம்பிக்கலாமா? இல்ல, இந்த குரு வணக்கம்லாம் எனக்கு வேணாம். கால இருக்குதுன்னு சொரிஞ்சேன். அதான் இந்த காலத்து பொண்ணுங்கிட்டலாம் மரியாதை எதிர்பார்க்க முடியாது. சரி, இன்னைக்கு நம்ம 2 வகையான கூத்தை பார்க்க போறோம். ஒன்று வந்து விக்கல் கூத்து, இன்னொன்று வந்து நக்கல் கூத்து. விக்கல் கூத்துனா எவனாவது சொந்தக்கார வீட்டில் போய் ஓசி சோறு கிடைச்ச உடனே கப்பு கப்பு கப்புன்னு அடிப்பானுங்க நம்ம ஆளுங்க. அடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் மூக்கு பிடிக்க சாப்பிட்டு விக்கல் வரும் பாருங்க, ஜீரணமாவாத. அந்த நேரத்தில் ஆடுற கூத்து இது. நல்லா கவனிக்கணும். ஸ்டெப்பெல்லாம் எப்படி மூவ்மெண்ட் இருக்கு நல்லா அப்படியே ஃபாலோ பண்ணணும். இந்த விக்கல் வருது, நான் பாடுற பாருங்க. அப்படியே கண்டினியூவா ஆடணும்னா நமக்கு சரிச்சிடும். திருப்பி போய் உட்காந்துக்கிட்டு மிச்சம் மீதியெல்லாம் ஃபுல் கட்டிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா நக்கல் குத்து. நக்கல் விடுறது. ரோட்ல ஒருத்தன் போயிட்டே இருந்தோம்னா நமக்கு பொழுது போடணும்னா அவனை கூப்பிட்டு வச்சு மொக்க போடுறது. இப்போ நான் போடுறேன் அந்த மாதிரி தான். அது எப்படின்னா, இந்த கூத்து ஆடும்போது முக்கியமா அவன் கையில கட்டக்கிட்டே இருக்கான்னு பாத்துக்கணும். பின்னி எடுத்துருவானுங்க. அது மாதிரி கூத்து இது. எப்படி கூத்தெல்லாம் நல்லா இருந்தது? ஆடுறியா? யோ, இந்த மாதிரி கேவலமான டான்ஸ் எல்லாம் என்னால ஆட முடியாது, நான் போறேன். நிறுத்துடா. அறிவு இருக்கா? இல்ல. தெரியும். சைலஜாக்கு ஏன்டா கூத்து கத்து கொடுக்க முடியாதுன்னு சொன்ன? அவ கட்டிங்கு காசு தர மாட்டான்னு சொல்லிட்டா. நீ தான் ஜதியா அபிநயன்னு உஷார் பண்ணுவிய. இதெல்லாம் அவகிட்ட ஒர்க் அவுட் ஆகலப்பா. அதுக்கு என்ன பண்ண?
அவ காலில் கொலுசு மாட்டிட்டு இருந்தா, ஆடும்போது சத்தம் வரமே கழட்டி கொடுன்னு வாங்கிக்கினேன். அந்த கொலுசு என்ன பண்ண? பார்வடி கடையில் அடமானம் வச்சுட்டேன். அடா பாவி, எவ்வளவு ரூபாய்க்கு வச்ச? 100 ரூபாய்க்கு வச்சேன். மடையா, 400 ரூபாய்க்கு வச்சிருக்காமல, சேர்ந்து தண்ணி அடிச்சிருக்காம இல்லையா? நான் ஒரு ரகசியத்தை உங்ககிட்ட இருந்து மறைச்சிட்டேன். தெரியும், உனக்கு பின்னால அரிக்குது, அதான் சொரிஞ்சுன்னு இருக்கிறேன். அது இல்லடா, நான் சின்ன குழந்தை சறுக்கு மரம் விளையாடுவல, உனக்கு தெரியாதா? ஆளு வளர்ந்த அளவுக்கு அறிவு உனக்கு வளரல. ஆமா, ஏதோ ரகசியம் சொன்ன, நீ என்னது அது? சைலஜா யார் தெரியுமாடா? யாரு? ஒரு பொண்ணு. ஏன்டா இந்த ரகசியத்தை இவ்வளவு நாள் என்கிட்ட மறைச்சிட்ட? டேய், ஓவர் ஆக்ட் பண்ணாதடா. வேற யாரும் இல்லடா, நீ ஒரு மூதாவை பின்னாடி சுத்திட்டு இருப்பிய. நான் கூட ட்ரை பண்ணி ஒர்க் அவுட் ஆகலையே, அவளோட பொண்ணுடா. ஓ, ஏன்டா இது அன்னைக்கே சொல்ல? அன்னைக்கு சொல்லனா இன்னைக்கு சொல்லம்ப, இன்னைக்கு சொன்னா அன்னைக்கே சொல்லம்ப. இந்த விளையாட்டு மட்டுமா விளையாடுவேன்? நைஸா ஜதி சொல்லி தரேன், இடுப்ப கிள்ளுவேன், குடிச்சிட்டு கண்ணத்தை கடிப்பேன், லிப்போடு லிப்பா கிஸ் அடிச்சு ஒரு அபிநயம் பிடிக்கிறேன். இப்ப கூட ஒரு கழிவு பின்னாடி சுத்திக்கிட்டே இருக்கேன். பழசெல்லாம் ஞாபகப்படுத்தாத. பழசு இல்லடா, இது புதுசு. தக்கிட்ட ததிமி தந்தானா இதய ஒலியின் ஜதியில் எனது தில்லானா. தக்கிட்ட ததிமி தந்தானா இதய ஒலியின் ஜதியில் எனது தில்லானா. இருதயம் அடிக்கடி இறந்தது என்பேனா, என்பதை எழுதிட மறுக்குது என்பேனா. இருதயம் அடிக்கடி இறந்தது என்பேனா, என்பதை எழுதிட மறுக்குது என்பேனா. பாவமில்லை, வாழ்க்கையோடு கோபமில்லை, காதல் என்னை காதலிக்கவில்லை. டேய் நாயே, மழையே வரலன்னு பொட்டு கலையாமல் இருக்கிறதுக்காக சரக்கத்தை மூஞ்சில் ஊற்றிட்டு மறைக்கிறியா? ஏண்டி, புருஷன் கூட இருக்கும்போதே ஃபுல்லாக சரக்கு வாங்கி குத்து மட்டையாக்கிட்டு சாங்க ஃபிட்டா காட்டுற ஓரி. சபா